நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மேசல் சீசன் 2 எபிசோட் 4 இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும். நீங்கள் பார்த்துருக்குது அனிமே கேலக்ஸி ஹப். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போன வீடியோட எபிசோட் எண்டிங்கை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. டெவனேஷனரி கேண்டிடேட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெவனேஷனரி எக்ஸாமுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இந்த பலூனுக்குள்ளே இருக்க சாவியை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வரணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியே வர முடியாது. ஏன்னா இந்த உள்ளே இருக்க அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு டெட்டர் ஒன்று ஒரு ஆடு இருக்குது. அது 3 ஆடு இருக்கும். அது ஆடெல்லாம் பார்த்துச்சு நம்மளை விரட்டும், கொல்லாமல் விடாது. அதை மீறி தான் நம்ம வர முடியும். இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஃபின் ரொம்ப பார்த்து கதறி அழுகிறாரு. ஒரு பக்கம் வந்து அவங்க 4 பக்கமும் 4 மந்திர கண்ணாடி வைக்கிறாங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் நோட் பண்ணேன். யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள அப்படியே எலிமினேட் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த பக்கம் இதையும் கேட்டு ஃபின் ரொம்ப கதறிட்டு இருக்காரு. பார்த்து உள்ளே போய் நல்லா டிரான்ஸ்மிட் பண்ணி வச்சுடுறாங்க. எல்லாமே உள்ளே தனித்தனியாக வந்து இறங்கி நிற்கிறாங்க. அந்த கண்ணாடியில் வந்து காட்டிகிட்டு இருக்கு எல்லாத்தையும். அதில் ஒருத்தனை காட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் பார்க்குறான் ஒரு டெட்டர் ஒன்று. அந்த டெட்டர் ஒன்று அவனை அட்டாக் பண்ண வருது. இவனை அவன் ஃபுல் பவர் வச்சு தாக்குறான். ஆனால் அந்த டெட்டர் ஒன்றுக்கு ஒரு கீரல் கூட விடுதலை கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டெட்டர் ஒன்றை நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா உங்கள் ஆத்மாவே 2ஆக பிளந்து நீங்கள் சாகிற அளவுக்கு இப்போ ஒரு வழி வரும் உங்களுக்கு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அங்கே இருக்க ஒரு கமெண்ட்ரி பண்ணுற ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இவங்களாம் யோசிக்கிறாங்க, ஓ நம்ம இதுக்கிட்ட அடி வாங்கக்கூடாதா, நம்ம தப்பிச்சு தான் ஓட பார்க்கணுமா, இந்த மாதிரி தான் நம்ம மேஜிக் பண்ணி தப்பிச்சு ஓடணும் அப்படிலாம் சொல்லி இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கமெண்ட்ரி பண்ண சொல்கிறா, ஆமாம் நீங்கள் தப்பிச்சு தான் போகணும். உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும், அதுக்கு தான் வழி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறோம்னு சொல்லி இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜை நடத்துகிறாங்க. பண்ணுற பொண்ணு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கண்ணாடியில் பார்த்தா நம்ம மேஸ் அந்த டெட்டர் ஒன்றை பிடிச்சி ஒரு மாங்குன்னு ஒரு குத்துறான். அந்த டெட்டர் ஒன்று மூச்சு வாங்கிட்டு படுத்து கிடக்கு. இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா நம்மளோட கமாண்ட்ரி பண்ணி சொல்கிறோம், இந்த டெட்டர் ஒன்று சாகாது, இது வந்து சோலால் உருவாக்கப்பட்டது, இது உங்களை கொல்லாமல் விடாது, நீங்கள் இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு போகலான்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மேஸ் சொல்கிறாரு, ஓ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் போய் சாவி எடுக்கணும்னு சொல்லி மேஸ் ஓடிட்டுருக்காரு அவரோட ரன்னிங் பவர் மசில் பவர் வச்சு. அப்படியே அங்கிட்ட ஒருத்தன் பார்த்து நம்ம மேஸ் வந்து சின்னதாக்கிட்டு லாஸ்ட் பார்த்தா 2 பேர் பேசுகிறாங்க. ஓ நீங்கள் என்னோட சீனியர் ஆச்சுன்னு சொல்லி மேட்ச் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் அவனோட சீனியர் தான், நம்ம இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் பார்க்கணும், வா நான் போய் சாவியை தட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து சாவியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீனியர் சொல்கிறாரு, நம்ம ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் நம்ம இந்த இடத்துல தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தான் நான் இங்கே சொன்னேன், வா நான் போய் சாவியை தேடலாம், அந்த சாவி எங்கே இருக்கும்னா அந்த டெட்டர்மைண்ட் இருக்க இடத்துல தான் அந்த சாவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம லேன்ஸ் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டெட்டர் ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம லேன்ஸை. அதுக்கு பின்னாடி தான் நம்ம மேஸும் நம்ம சீனியரும் அப்படியே கடந்து போகிறாங்க. நம்ம மேஸ் அப்படியே கையை கட்டுறாரு. அங்கே தான் அந்த பலூன் இருக்குது. அந்த பலூனில் மேஸ் கை வச்சிருவார். கை வச்சோன்னே அலார மாதிரி ஒன்று அடிச்சோன்னே அந்த டெட்டர்மைண்ட் வந்துடும். அதனால் அவங்க 2 பேர் ஓடி வந்துடுவாங்க இந்த இடத்துக்கு. அப்படியே திரும்பியும் போவாங்க. மேஸ் நான் சொல்லாமல் நீ எதுவும் செய்யாதுன்னு சொல்லி சீனியர் சொல்லுவார். இருந்தாலும் நம்ம மேஸ் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காரு. ஓ சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. திரும்பியும் ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்குது. இவங்க 2 பேர் ஓடி வராங்க. டெட்டர்மைண்ட் உங்களை விரட்டுது. அப்படியே ஒரு ஒருத்தர் நிற்கிறாங்க. திரும்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த பலூனவே பார்த்துட்டு இருக்காங்க. யோசிக்கிறாங்க இது எப்படி தான் நம்ம எடுக்கலாம்னு. தான் இந்த 2 பேருக்கு ஒரு யோசனை வருது. மேஸுக்கு ஒரு யோசனை வருது. கீழே வந்து அடியில் வந்து நம்ம சூறாவளியை உண்டாக்குனா அந்த பலூன் வெடிச்சிரும், அப்படியே சாவியை நம்ம எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே இவங்க பிளானை எக்ஸிட் பண்ணுறாங்க. அப்படியே நம்மளோட மேஸ் வந்து அவரோட ஜிம் சூட்டில் வந்து நல்லா சுற்றிட்டு இருக்காரு. ஒரு டான்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சூறாவளி காற்று பிரளயமாயிருச்சு. அப்படி சுற்றி மேஸ் பலூன் அடிக்க வச்சு சாவியும் கையில் எடுத்துகிட்டு திரும்பி அந்த மிருகம் துரத்துது. இவங்க ஓடிட்டாங்க. ஓடி போய் இங்கே நிற்கும்போது இங்கே நம்ம லேன்ஸும் சாவி எடுத்துட்டாரு, இங்கே நம்ம டாட்டும் சாவி எடுத்துட்டாங்க, பாதி பேர் சாவி எடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அப்படிங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபின் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே பயத்தில் யாரா அதுன்னு பார்த்தா நம்மளோட டாட் தான். நான் தான்டா பயந்தாங்குழி, நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே நம்ம டாட். சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மேஸும் நம்ம சீனியரும் 2 காட்டுறாங்க. ஆனால் மேஸ் சொல்கிறாரு, இந்தாங்க இந்த சாவி எடுத்து நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி மேஸ் சொல்கிறாரு. இங்கே நம்ம சீனியர் சொல்கிறாரு, இதான் உன் நல்ல மனசுக்கு இதான் காரணம், நீயே சாவி எடுத்துகிட்டு வெளியே போ, உன்னால் தான் இந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ போ, நான் வரேன், இந்த பக்கம் போனால் அங்கே போகிறதுக்காண்டி ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் நீ வெளியே போயிட்டா நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மேஸ் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேஸும் வெளியே போகிறாரு. அப்புறம் பார்க்கலாம் சீனியர்னு சொல்லிட்டு சீனியர் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்காரு, எப்போ வெளியே போவோன்னு சொல்லிட்டு. அடுத்த பல் நான் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவரோட லெஃப்ட் கண்ணில் யாரும் குத்துன மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மூஞ்சில் மார்க் போட்டு ஒருத்தர் இருந்தால் சர்க்குலர் ஹேர், அந்த வில்லப்பையன் தான். வில்லப்பையன் வந்தோன்னே இந்த பக்கம் வெளியே காட்டுறாங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அதில் 11 பேரில் 9 பேர் வெளியே வந்துட்டாங்க. லாஸ்ட் பார்த்தா மேட்ச் வெளியே வந்துட்டார். அப்படியே ஃபின் கேட்குறாரு, டாட்டும் கேட்குறாரு, மேட்ச் நீ வெளியே வந்துட்டே மேஜிக் யூஸ் பண்ணாமே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மண்டல இந்த ரத்தமாக வந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கதவுலேருந்து யாரோ வர மாதிரி தெரியுது. லாஸ்ட் பார்த்தா அவங்களோட சீனியர் அவர் தான் வராரு. அப்படியே பின்னாடி அந்த வில்லப்பையனும் நடந்து வரான். அப்படின்னு சீனியர் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே வில்லப்பையன் பார்க்குறான் ஒரு மாதிரி, இங்கே வீக்கானவெல்லாம் என் காலடியில் தான் சொல்லிட்டு அவர் மண்டையை மிதிக்கிறான் அந்த வில்லப்பையன்.
நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்னோட சீனியர், அவர் மேலே இந்த கால் அடி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம வில்ல பையன் சொல்கிறான் வீக்கானவெல்லாம் என் கால் அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட ஃபின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் லேன்ஸ் மாதிரி இருக்கானே, இவன் லேன்ஸோட பயங்கரமானவன், இவன் டென்வர்ஸ்னே அதுக்கு எல்லா தகுதி இருக்கே, இவன்ட்ட எப்படி மேட்ச் மோத போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களோட வில்ல பையன் வந்து மேட்சோட மூஞ்சில் தண்ணி ஊற்ற வரான். அங்கே தான் ஒரு இதே இருக்கிற மேட்ச் அவரோட ப்ரோட்டீன் ஷேக் எடுத்து பிடிச்சி அந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சு 2 ஷேக் பண்ணுறாரு. சக்ஸஸ்ன்னு 2 ஷேக் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டு இது என்னோட இன்ட்ரோல் டைம், என்னோட மசிலுக்கு நான் பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் அவரோட டக்ல போட்டு விட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஃபின்னு பார்த்து யாரா இவன் மோசமான ஆளாக இருக்கானே நம்ம மேட்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்களோட அந்த வில்ல பையனுக்கு அசிங்கமாயிருச்சு மூஞ்சி. வில்ல பையன் சொல்கிறான், ஓ நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா, வா நம்ம இந்த இடத்துல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே வந்து போதும் நிப்பாட்டுங்க, மேலேருந்து அந்த கமெண்ட்ரி வந்து இது கூப்பிட்றாங்க. எல்லாம் இல்லைங்க, உங்களோட சத்தியெல்லாம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மேசன் சொல்கிறாரு, இங்கே யாரும் வீக்கும் இல்லை, யாரும் ஸ்ட்ராங்கும் இல்லை, எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்கான ஆள் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னது புரியலையாப்பா, நிப்பாட்டுங்கப்பா, அடுத்த சண்டைக்கு உங்கள் சத்தியெல்லாம் சேமிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல காமிக்கிறாங்க 3 சிம்பிளாக ஸ்டார், ஹார்ட்டு, ட்ரையாங்கிள் இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டீமை குறிக்குது. அப்படியே அந்த இடத்துல கமெண்ட்ரி பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ நாங்கள் காமிச்சதில் ஒரு சிம்பிளில் எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்டல் இருக்கும். இப்போ ஒரு டீமுக்கு 3 பேர், அதே மாதிரி இப்போ 9 பேர் இருக்கீங்க, மொத்தம் 3 டீம் இருக்கீங்க இங்கே. அந்த 3 டீமுக்கும் நாங்கள் 3 கிறிஸ்டல் தருவோம். அந்த 3 கிறிஸ்டலும் ஒரு டீமில் 3 கிறிஸ்டல் உடஞ்சிருச்சுன்னா அந்த கிறிஸ்டல் உடஞ்ச டீமு எலிமினேட் செய்யப்படும். அந்த கமெண்ட்ரி பண்ணி சொல்லிட்டு இருக்க இங்கே நம்ம டாட் வந்து கத்துறாரு, நீ ஒழுக்கமாக எதுவுமே சொல்ல மாட்டியா, வாய்க்கு வந்த இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவியா, இங்கிட்டு பார்த்தா நம்ம மேட்ச்சுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நம்ம டாட் வந்து அவனோட கையை வச்சு காமிக்கிறான் அந்த ஃபக் சிம்பிளை. காமிச்ச பிறகு இங்கே மேட்ச்சுக்கு வந்து ஒன்றும் புரியாமல் தள்ளாடிட்டு இருக்கான். மேட்ச் நான் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம டாட் வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே இவங்க எல்லாத்தையும் அந்த கிறிஸ்டல்லாம் கொடுக்குறாங்க கையில். இவங்க கையில் கொடுத்தனே ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் வந்து அந்த கிறிஸ்டலை உடச்சிடுறாரு. உடச்சனையும் அப்படியே கூடவே சேர்ந்து நம்மளோட டாட்டும் அந்த கிறிஸ்டலை உடச்சிடுறாரு. நம்மளோட ஃபின் பார்த்து ஐயையோ இவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இவங்க 2 பேரும் கிறிஸ்டல் உடச்சிட்டாங்க, இல்லை என்ன இருக்குது ஒரு கிறிஸ்டல் தானே அப்படின்னு நம்மளோட ஃபின் உளறிட்டு இருக்க. இங்கே நம்ம மேட்ச் நம்ம டாட்டும் கவலைப்படாதப்பா, ஒன்றும் ஒரு கிறிஸ்டல் இருக்குது, உடனே நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்சும் நம்ம டாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளோட டாட்டுக்கு ஒரு பளிச்சனான ஒரு முகம் வருது. அப்படியே இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட ஒரு கிறிஸ்டல் தான் இருக்குது, நம்மகிட்ட எல்லா கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே எல்லாத்தையும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே நம்ம டாட்டையும் மேட்ஸு ஃபின்னை இவங்க 3 தனித்தனியாக இறக்கி விட்றாங்க. அப்படியே நம்ம ஃபின் வந்து வளர்றாரு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா, என்னை எங்கள் டீமில் இருக்க ஒரு கிறிஸ்டல் தான், அது என்னை தனியாக இறக்கி விட்டீங்க, என்னை யாராவது வந்து அடிச்சு கிறிஸ்டல் உடச்சிட்டா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு வளரிட்டு இருக்கும்போதே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு இங்கே முடியுது. எபிசோடு இதோட முடியுது. அடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்ட வீடியோலாம் பார்க்கலாட்டி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு எந்த அனிமே வேணும் நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நான் அதை பற்றி போடுறேன். See ya, bye.